ஹலோ கைஸ், வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜெய். போன வீடியோவில் டேட்டா பிரிக்ஸோட இன்ட்ரொடக்ஷன் அண்ட் அதோட யூஸ் கேசஸ், அட்வான்டேஜஸ் அதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டேரெக்டாக ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேட்டா பிரிக்ஸை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அஜூர் டேட்டா பிரிக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா லேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும். இது நீங்கள் என்ன பண்ணலாம், ADLSன்னு சொல்லுவாங்க. ஓகே, அஜூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். இதுவுமே நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. டேட்டா பிரிக்ஸில் இருந்து அஜூர் டேட்டா லேக், அதாவது அஜூர்க்குள்ளே இருக்க ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஆக்சிஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு கனெக்டர் வேணும். ஸோ நீங்கள் அதையுமே கிரியேட் பண்ண போகிறீங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பிரிக்ஸ் ஆக்சஸ் கனெக்டர். இந்த கனெக்டர் கிரியேட் பண்ணால் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த கனெக்டருக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும். எதுலேருந்து எதுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்? இந்த கனெக்டருக்கும் நம்மளோட அஜூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ரோல், அதாவது ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்றத கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பிரிக்ஸால் நம்ம ADLSக்குள்ளே இருக்க கண்டெய்னர்ஸ்னால் ஒரு டிஸ்க் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களோட D டிஸ்க் அண்ட் C டிரைவ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இருக்க ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். எதுக்கூட ஆக்சஸ் பண்ணோன்னா, அதை ஆக்சஸ் பண்ணால் தாங்க நம்ம வேலையை பார்க்க முடியும். நம்மளோட வேலையை ஃபைல்ஸ் வச்சு தானே இருக்கும். ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாஸ் அண்ட் ஸ்டப்ஸ் லைக். ஓகே, ஸோ நம்ம இப்போ அஜூர் க்ளவுடுக்குள்ளே போயிட்டு டேரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே இறங்கிடுவோம். ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோட அஜூர் க்ளவுட்குள்ளே வரேன். நீங்களும் உங்களோட போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணிட்டு போங்க. எப்படி ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, யூடியூப்பில் ஹவு டு கிரியேட் அஜூர் ஃப்ரீ அக்கௌண்ட்னு போடுங்க. போட்டுட்டு என்னோட அஜூர் பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன், அஜூர் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங்ட்டு. அதை வேணால் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை கைஸ், நீங்கள் பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்தே கவர் பண்ணுவோம். ஓகே, இப்போது என்னோட அஜூர்க்குள்ளே வரேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரிசோர்ஸ் குரூப்னு ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு காட்டல அப்படின்னா நீங்கள் ரிசோர்ஸ் குரூப்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா, இது ரெண்டும் டிஃபால்ட் ரிசோர்ஸ் குரூப் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டா இன்ஜினியரிங்காக ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். இதையே நீங்களும் பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன். என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. உங்ககிட்டயும் கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கும். 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரிசோர்ஸ் குரூப் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணுறேன். எந்த ரீஜன்லன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இந்தியா ரீஜன்லேயே கிரியேட் பண்ணிக்கிறேன். ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுத்தோன்னா போதும். இப்போது நம்மளோட ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் ஆகிருக்கும். கிரியேட் ஆகிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வந்துடும் கைஸ். இல்லை கோ டு ரிசோர்ஸ் குரூப் கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போக முடியும். ஓகே, இப்போ நம்ம ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பார்த்த இந்த 3 விஷயத்தையும் கிரியேட் பண்ண போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா லேக், டேட்டா பிரிக்ஸ் ஆக்சஸ் கனெக்டர். ஓகே, ஃபஸ்ட் நம்ம டேட்டா லேக்லேருந்து போவோம், சரிங்களா? கிரியேட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே வாங்க, கிரியேட் கொடுங்க. மார்க்கெட் பிளேஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணோன்னா, இங்கே இருக்க பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்துட்டு இங்கே ரிசோர்ஸ் குரூப்பில் நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப் டேட்டா இன்ஜினியரிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். நான் என்ன வைக்கிறேன்னா, ADLS 01 அப்படின்னு வைக்கிறேன். இந்த நேம் வந்து அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு வருது. ஸோ 010ன்னு சொல்லிட்டு வைக்கிறேன், சரிங்களா? ரீஜன் வந்து சென்ட்ரல் இந்தியாவே இருக்கட்டும். ADLS தான் நம்மளோட டேட்டா லேக். இப்போ நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ப்ரிஃபர்டு ஸ்டோரேஜ் டைப்னு இருக்குல்ல, இதில் வந்து அஜூர் பிளாப் ஸ்டோரேஜ், அஜூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் Gen 2 அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே இருக்கட்டும், ப்ரீமியம் தேவையில்ல. ஓகேவா? லோக்கலி ரிடண்டன்ட் அப்படின்னு இருக்கு. இந்த ரிடண்டன்சிலாம் என்னன்னு சொல்லிட்டு நான் என்னோட டேட்டா இன்ஜினியரிங் பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். இதை பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருப்பேன். இதில் எப்படி SFTP ஹோஸ்ட் பண்ணுறது எல்லாமே. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுக்கணும்.
இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை டேட்டா லேக்காக ஆக்ட் பண்ண வைக்கணும்னா இந்த எனேபிள் நேம் ஸ்பேஸ் ஹைரார்ச்சி இருக்குல்ல, இது நீங்கள் எனேபிள் பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு இது மட்டும் போதும், டேட்டா லேக்காக மட்டும் ஆக்ட் ஆனால் போதும். எஸ்எஃப்டிபியாக நான் இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட் சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இது என்ன வேலிடேஷன் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ்னால ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லை எரர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். எந்த எரரும் இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் கைஸ். நீங்கள் என்னென்ன சூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்துடும். ஓகே, ஹைரார்ச்சிக்கல் நேம் ஸ்பேஸ் எனேபிள் ஆயிருக்கு, உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இதுதான், நீங்கள் இந்த ரிசோர்ஸ் குரூப் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த லொக்கேஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுதான் உங்களோட டேட்டா லேக்கோட நேம், இது எல்லாமே வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துட்டு ஒரு 1 மினிட்டோ இல்லை 30 செகண்ட்ஸோ வெயிட் பண்ணணும். இது உங்களோட நெட்வொர்க் ஸ்டெபிலிட்டி பொறுத்து தான். ஓகே, இப்போ இங்கே டிப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ்னு வருது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டேட்டா லேக்கை அஜூர்ன்ற ஒரு க்ளவுடில் வந்து டிப்ளாய் பண்ணுறோம். டிப்ளாய் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டரோ இல்லை ஒரு மூவியோ டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கல் சிஸ்டமில் வைக்கிறீங்கல்ல, அதை நீங்கள் என்ன சொல்லலாம்னா, லோக்கல் சிஸ்டமில் இல்லை லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் அந்த மூவியை டிப்ளாய் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி இந்த அஜூர்ன்ற க்ளவுடுக்குள்ளே நம்ம இந்த டேட்டா லேக்குன்ற ஸ்டோரேஜை வச்சுருக்கோம். புரியுதா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் கோ டு ரிசோர்ஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு காட்டும் கைஸ். இப்போது இதுதான் நம்ம கிரியேட் பண்ண டேட்டா லேக். இல்லை ஹோம் இருக்குல்ல, இது கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப் உங்களுக்கு காட்டும், கண்டிப்பாக காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண உங்களோட டேட்டா லேக் காட்டுது. சரிங்களா? இப்போ டேட்டா லேக் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், டேட்டா பிரிக்ஸ் கிரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் கிரியேட் கொடுங்க. ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே வந்துட்டு கிரியேட் கொடுங்க, டேட்டா பிரிக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அஜூரில் கிரியேட் பண்ணுறதுனால இப்போ இவனோட பேர் என்னன்னா அஜூர் டேட்டா பிரிக்ஸ். ஓகே, டேட்டா பிரிக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, மைக்ரோசாஃப்ட்ன்ட்டு இருக்குல்ல. ஸோ இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த பிளானில் நான் வந்து இதை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ரிசோர்ஸ் குரூப் வந்து சேம் தான், ஆர்ஜி டேட்டா இன்ஜினியரிங்கிற ரிசோர்ஸ் குரூப்பே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா பிரிக்ஸ்க்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பிரிக்ஸ் 01 அப்படின்ற நேம் வந்து கொடுக்குறேன். எங்கே இந்த டேட்டா பிரிக்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னா, சென்ட்ரல் இந்தியாவிலே கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ரிசோர்ஸ் குரூப்பும் அங்கே தான் கிரியேட் பண்ணிக்கணும். இங்கே ப்ரைஸிங் ட்ரையலில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் ப்ளஸ் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் இதை தான் கொடுக்கணும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சுன்னு சொல்லிட்டு அது கொடுத்துட போகிறீங்க. அது கொடுத்தீங்கன்னா நம்ம டேட்டா பிரிக்ஸோட ஃபுல் கேப்பபிலிட்டியை பார்க்க முடியாது கைஸ். ஓகே, இங்கே ஒர்க் ஸ்பேஸ் டைப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட்ன்ற ஆப்ஷன் இருக்குது, சர்வர்லெஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஹைப்ரிடுக்கு என்ன போட்டிருக்கு, ரெக்வயர் ஆக்சஸ் டு கம்ப்யூட் அண்ட் ஸ்டோரேஜ் இன் யுவர் அஜூர் அக்கௌண்ட். நமக்கு என்ன வேணும், நம்ம கிரியேட் பண்ண போகிற கிளஸ்டர் ஆக்சஸ் வேணும், அதே மாதிரி நம்ம டேட்டா லேக்குக்கு ஆக்சஸ் வேணும். இப்போதைக்கு எனக்கு அது மட்டும் போதும். ஸோ நம்ம ஹைப்ரிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருவோம். ஓகே, ஹைப்ரிட்ன்ற ஆப்ஷனை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மேனேஜ்டு ரிசோர்ஸ் குரூப் நேம் அப்படின்னு ஒன்று கேட்குதே, இது என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ண போகிற கிளஸ்டர் கம்ப்யூட்டர் இது எல்லாமே நான் என்ன சொன்னேன், டேட்டா பிரிக்ஸ் மேனேஜ் பண்ணணும்னு சொன்னேன். இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசோர்ஸ் குரூப் டேட்டா பிரிக்ஸ்க்கு தேவை. நீங்கள் டேட்டா பிரிக்ஸுக்குன்னு அந்த ரிசோர்ஸ் குரூப்பை அலோகேட் பண்ணணும். பண்ணலன்னா நம்மளால் அஜூரில் டேட்டா பிரிக்ஸை ஹோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ நான் இதுக்கு என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் ரிசோர்ஸ் குரூப் ஃபார் என்னோட டேட்டா பிரிக்ஸோட நேம் என்ன, டேட்டா பிரிக்ஸ் 01. ஓகே, நான் வந்து இந்த பேர் வச்சு இந்த ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வேறு எதுவுமே சூஸ் பண்ண தேவையில்லை கைஸ். ஜஸ்ட்டு நீங்கள் ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு. வேலிடேஷனும் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, ரீஜன் சென்ட்ரல் இந்தியா இருக்கட்டும், இது ஹைப்ரிடே இருக்கட்டும், எல்லாமே ஓகே தான். ஸோ ஜஸ்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்தக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு எரருமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகே, இந்த டிப்ளாய்மெண்ட் வந்து நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன்ல, அஜூர் டேட்டா லேக் டிப்ளாய் ஆகிடுச்சுல, அதே மாதிரியே உங்களுக்கு டேட்டா பிரிக்ஸும் டிப்ளாய் ஆகுது. இது டிப்ளாய் ஆகிற டைமில் நம்ம போயிட்டு இன்னொரு ரிசோர்ஸையும் கிரியேட் பண்ணிட்டு வந்துடுவோம். அது என்னடா இன்னொரு ரிசோர்ஸ்னால், நம்ம டேட்டா பிரிக்ஸுக்கும் நம்ம டேட்டா லேக்குக்கும் நடுவில் இருக்க ஆக்சிஸ், அதாவது டேட்டா பிரிக்ஸை வந்து டேட்டா பிரிக்ஸ்குள்ளே இருந்து இந்த டேட்டா லேக் ஸ்டோரேஜ்குள்ளே இருக்க ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்மிஷன் வேணும்ல, அதுக்காக கிரியேட் பண்ண போகிற ரிசோர்ஸ் தான் ஆக்சிஸ் கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. டேட்டா பிரிக்ஸ் ஆக்சிஸ் கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஆக்சிஸ்
கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒரு இது வரும். இங்கே இருக்க பாருங்கள், ஆக்சஸ் கனெக்டர் ஃபார் அஜூர் டேட்டாபிரிக்ஸ். இப்போ நம்ம இதையும் கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கிரியேட் கொடுங்க. இப்போ கிரியேட் கொடுத்துட்டு சேம் ரிசோர்ஸ் குரூப் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கனெக்டர் டேட்டா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன். ஆக்சஸ் கனெக்டர் ஃபார் டேட்டா பிரிக்ஸ். இதோட ரீஜன் என்னவா இருக்கணும்னா உங்களோட டேட்டா பிரிக்ஸ் கிரியேட் பண்ண ரீஜனே நீங்கள் இதுக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சென்ட்ரல் இந்தியா நான் அதே சூஸ் பண்ணிக்கிறேன். ரிவ்யூ அண்ட் கிரியேட் அப்படின்ட்டு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இங்கே வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா இப்படி காட்டும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே, ரிசோர்ஸ் குரூப் இது தான், நேமும் இது தான், ரீஜன் சென்ட்ரல் இந்தியாவே இருக்கட்டும். இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் இதை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ இதுவுமே டிப்ளாய் ஆக ஆரம்பிக்கும். நம்ம அங்கே போய் பார்ப்போம். நம்மளோட டேட்டா பிரிக்ஸோட டிப்ளாய்மெண்ட்டும் இன் ப்ரோக்ரஸில் தான் இருக்குது. சரிங்களா? சிமிலராக இது வந்து டிப்ளாய் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நான் உங்களுக்கு இதை போய் காட்டுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹோம் வந்துடுறேன். ஹோம் வந்துட்டு என்னோட ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போகிறேன். ஆர்ஜி டேட்டா இன்ஜினியரிங்கிற ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே நமக்கு தேவையான இந்த 3 கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திருப்பி. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டேட்டா பிரிக்ஸ் இருக்குல்ல, இதுல இருந்து we will try to access files inside எதுக்குள்ள, இந்த டேட்டா லேக்குன்ற ஸ்டோரேஜுக்குள்ள இருக்க ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஆக்சஸ் ஆர் பெர்மிஷன். ஸோ அதுக்காக நம்ம இன்னொரு விஷயம் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் கனெக்டர் இருக்குல்ல, இந்த ஆக்சிஸ் கனெக்டருக்கும் ஏடிஎல்எஸ்க்கும் ஒரு ரோல் பர்மிஷன் கொடுத்துருவோம். என்ன பர்மிஷன்னா இந்த ஆக்சிஸ் கனெக்டரால் ஏடிஎல்எஸ்குள்ளே இருக்க ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேடா, இதால் தானே ஆக்சிஸ் கனெக்டரால் தானே ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வச்சு எப்படி டேட்டா பிரிக்ஸை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டேட்டா பிரிக்ஸில் பர்மிஷன் கொடுத்தீங்கல்ல இந்த ஆக்சஸ் கனெக்டர், இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி ஏடிஎல்எஸை ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் கொடுக்கணும். அந்த ரோலை இப்போ நம்ம கொடுத்துடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி டேட்டா பிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் வந்து டிப்ளாய் ஆகிடுச்சான்ட்டு பார்ப்போம். ஓகே, டிப்ளாய்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு மேலே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்படின்னா இங்கே பாருங்கள் டேட்டா பிரிக்ஸும் டிப்ளாய் ஆகிடுச்சு கைஸ். ஸோ நீங்கள் கோ டு ரிசோர்ஸ் கொடுத்து போய் பார்க்கலாம், இல்லை ஹோம் போயிட்டு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போயும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஹோம் போகிறேன். ஹோம் போயிட்டு என்னோட ஆர்ஜி டேட்டா இன்ஜினியரிங்குள்ளே போகிறேன். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 3மே டிப்ளாய் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டேட்டா லேக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே இருக்க இந்த டேட்டா லேக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஸ் கனெக்டருக்கு பர்மிஷன் தர போகிறேன். அது எப்படி தரதுன்னா ஏடிஎல்எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏடிஎல்எஸ்குள்ளே, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம்லாம் ஆகாது, எனக்கு நெட்வொர்க் ஏதோ இஷ்யூ போல். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் கிளிக் பண்ணுங்கள். ஆட் ரோல் அசைன்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச்சில் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஏன்னா டேட்டா லேக் ஒரு ஸ்டோரேஜ் தானே. பிளாப் அதுக்கப்புறம் டேட்டா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பிளாப் டேட்டா கான்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தக்கப்புறம் யாருக்குடா இந்த ரோலை கொடுக்க போகிற, ஸ்டோரேஜ் பிளாப் டேட்டா கான்ட்ரிபியூட்டர் ரோலை சூஸ் பண்ணிட்டேன். இதை யாருக்கு கொடுக்க போகிற அப்படின்னா நம்மளோட இந்த கனெக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, ஆக்சிஸ் கனெக்டர், அவனுக்கு தான் கொடுக்க போகிறான். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ளே இருக்க ஃபைல்ஸை இவனால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே, புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேனேஜ் ஐடென்டிட்டியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் மெம்பர்ஸ், யாருக்குடா கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குது. நான் வந்து என்னோட இங்கே இருக்குது தெரியுமா ஆக்சிஸ் கனெக்டர், அவனுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஆக்சிஸ் கனெக்டர் ஃபார் அஜூர் டேட்டா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 2யும் இப்படி கிளிக் பண்ணி சூஸ் பண்ணணும்.
ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்க, இன்னொன்றையும் சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆக்சிஸ் கனெக்டருக்கு கொடுக்க போகிறீங்க. இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணிட்டீங்க. செலக்ட் கொடுங்க, அவ்வளோதான். செலக்ட் கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் அசைன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரோல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே காட்டுது பார்த்தீங்களா, மேலே பாருங்கள், அசைனிங் ரோல் அசைன்மெண்ட்ஸ், ஆடிங் ரோல் அசைன்மெண்ட்ஸ்னு இருக்குல்ல, இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோல்ஸுமே அசைன் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டேட்டாபிரிக்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த வீடியோவை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ.